இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பெண் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம மனசெல்லாம் பதைக்குது இல்லையா? ஏன் இந்த பெண்ணுக்கு இவ்வளவு காயம், ஏன் இவ்வளோ சித்திரவதை பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். யார் இந்த பெண்? திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 21 வயதாகும் பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இந்த 21 வயது பெண் நடன கலைஞருங்க. ஊராக தன் தாயுடன் சேர்ந்து நடனம் பண்ணி சம்பாதிப்பவர், நடன கலைஞரும் கூட. இப்படி இவர் ஊராக சென்று கோவில் திருவிழாக்கள் இப்படி தன்னுடைய நடனத்தின் மூலமாக பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மதி என்பவர் நடன குழு வைத்து ஒவ்வொரு ஊராக சென்று நடனம் பண்ணி வர்றது தெரிய வந்திருக்கு. உடனே அந்த குழுவில் இவங்க போய் சேர்றாங்க. மதி என்பவர் குழுவில் இவர் மூலமாக ஒரு ஊராக சென்று தாயும் மகளுமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மதிக்கோ இவர் மீது ஒரு நாட்டம், பாலியல் ரீதியாக இணங்க சொல்லி வற்புறுத்தியிருக்கிறார் இந்த 21 வயதாகக்கூடிய இளம் பெண்ணை. ஆனால் இந்த பெண்ணோ அதற்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, எல்லாத்துக்குமே நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் நீ இந்த குழுவில் இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெண் மறுப்பு தெரிவித்ததுனால கடும் கோபம் கொண்டு இவர் மேலே வம்மம் வச்சு தெரிஞ்சிருக்கிறாரு மதி என்பவர். இவங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இந்த பெண்ணை கடத்தி 3 நாட்கள் தனியாக ஒரு அறையில் அடைத்து பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணியிருக்கிறார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மதி என்பவர். இந்த விஷயம் சக ஊழியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நடன ஊழியர்களுக்கும் தெரிய வரவும் உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அம்மா இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போலீஸாரோட கூட வராங்க. போலீஸின் மூலமாக இந்த பெண்ணை மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வந்ததில் பாலியல் ரீதியாக தொந்தரவு அடைந்தது தெரிய வந்திருக்கு. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மதி என்பவர் மீதும் அவருடைய நண்பர்கள் 2 மீதும் மொத்தம் 3 மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வராங்க. பெண்கள் வெளியில் வேலைக்கு செல்வது அப்படின்றது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது. இப்படி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தா அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்படி தொந்தரவு பண்ணி அந்த பெண்ணால் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க.